ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ரேட்டிக் ஜீன் குளோனிங் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, ப்ரோக்ரேட்டிக் ஜீனை வந்து எப்படி நம்ம க்ளோன் பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான ஜீனை வந்து டார்கெட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது, வெக்டர் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுக்கு ஹோஸ்ட் செல் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் செல்லை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு 4-5 வீடியோவாக நமக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இது ஜீனை வந்து நம்ம வந்து எதில் க்ளோன் பண்ணுவோம் அப்படின்னா வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிளாஸ்மிட் வெக்டர், அதாவது பிளாஸ்மிட்டை வந்து அதில் தான் க்ளோன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் வெக்டர். ஓகேங்களா? பிஇடி பெட் வெக்டர்னு சொல்லிட்டு அது இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நார்மல் க்ளோனிங் வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக் 18, பக் 19, அப்புறம் பேம் பிபிஆர் 322, இந்த மாதிரி வெக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது பிளாஸ்மிட் நத்திங் பட் வெக்டர் ஏன் சொல்கிறோன்னா, அது வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கேரி பண்ணுறதுனால, டிஎன்ஏவை கேரி பண்ணுறதுனால அந்த வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வெக்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு எம்சிஎஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த எம்சிஎஸ் தான் மெயினாக மல்டிபிள் க்ளோனிங் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சப்போஸ் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட் வேணுமோ, பேமேஜ் ஒன்று அல்லது எக்ஸ்மா ஒன்று, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ECOR1 நார்மலாக யூஸ் பண்ணுறது ECOR1, பேமேஜ் 1 எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ECPA1, SAL1 இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நார்மலாக யூஸ் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட்ஸ், HIN3 இதெல்லாம். ஸோ அந்த சைட்ஸ் வந்து உங்களோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த சைட்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ளாங்கிங்கில் போட்டுருணும். உங்களோட ஜீனோட ஃப்ளாங்கிங் 2 பக்கமும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த சைட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிசிஆர் போட்டு ஆம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதை ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் கட் பண்ணிவிட்டு இந்த வெக்டரையும் அதே சேம் என்சைமில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து இது வந்து ஓஆர்ஐ அப்படிங்கிறது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இது ஆம்பிஷன் வந்து பிளேட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஓகேங்களா? பீட்டா லாக்டமேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து உங்களுக்கு பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்கை உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால் பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது வந்து பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஜீனை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேக்கேஜட் ஆப்ரான் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வர ப்ராடக்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஜீன் இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லேக்கேஜட் ஆப்ரானோட ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா பீட்டா கலாக்டோசிடேஸ், அந்த என்சைம் வந்து இன்ஹிபிட் ஆகிடும், அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து என்னன்னா இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி DH5 ஆல்ஃபா JM109 அப்படிங்கிற ஈக்குவலை செல்ஸ், இந்த மாதிரி ஈக்குவலை செல்ஸில் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலனிஸ் வந்து பிளேட்டில், ஓகேங்களா, வந்தது அப்படின்னா இந்த இன்செர்ட் இருக்கிற காலனிஸ் எல்லாமே ஒயிட் கலர் ஆகும். இந்த இன்செர்ட் இல்லாத காலனிஸ், ஓகே, இது வந்து செல்ஃப் லைகேட் ஆகிடுது அப்படின்னா, ஓகேங்களா, சில சமயம் செல்ஃப் லைகேட் ஆகிடும் இன்செர்ட் இல்லாமல், அந்த மாதிரி காலனிஸ் வந்து ப்ளூ கலர்லேயும் வரும். பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் காலனியெல்லாம் செல்ஃப் லைகேட்டான வெக்டர்ஸு, இந்த ஒயிட் கலர் காலனிஸ் எல்லாம் வந்து நமக்கு இன்சர்ட் இருக்கிற காலனிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட் கலர் காலனிஸை பிக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் இருக்கிற எல்பி பிராத்தில் போட்டு, ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகார் பிளேட்டில் ஐபிடிஜி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐபிடிஜி ஆட் பண்ணும்போது அது போய் உங்களுக்கு இது ரெப்ரஸரை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் நடந்து உங்களுக்கு வந்து இந்த என்சைம் பீட்டா கலாக்டோசிடேஸ் என்சைம் வந்து பேசுவோம். இதுக்கு பேர் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நீங்கள் இப்போ இதை படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் போயிட்டு இதை என்னன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஆல்ஃபா காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒயிட் காலனிஸை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்பி பிராத் அதில் போட்டு க்ரோ பண்ணிவிட்டு பிளாஸ்மிடை வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய பிளாஸ்மிட் பியூரிஃபிகேஷன் காலம்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் விற்கிறாங்க. அந்த பிளாஸ்மிடை பியூரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அல்லது வந்து பிசிஆர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்சர்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். சேம் என்சைம் போட்டு டைஜஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும் ப்ளூ ஒயிட் செலெக்ஷன். ஓகேங்களா?
ஸோ இந்த இதுக்கு தவிர அடுத்த செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஏ வெக்டர் போட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா. டிஏ குளோனிங் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஏ குளோனிங்கில் வந்து என்னன்னா 2-3 கம்பெனிஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த ப்ரோமோகா இவங்க பண்ணுறாங்க. அப்புறம் தெர்மோஃபிஷர் அவங்ககிட்ட இருக்குது. சிக்மாவே இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து டிஏ குளோனிங்க்கு கிட்டு வந்து செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸியான குளோனிங். அதில் என்ன ப்ரோட்டோக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏ குளோனிங் வந்து நார்மலாக காப்பி நம்பர் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ அதுக்கு குளோனிங்க்கு நார்மல் குளோனிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஷனுக்கும் தனியாக அதுக்குன்னே டிஏ குளோனிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது உங்களோட பர்பஸை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டிஏ குளோனிங்கில் சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த இதை எடுத்துக்கலாம் பிக்சரை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்கிற வெக்டர் வந்து டி ஓவர் ஹேங்கோட இருக்கும். ஓகேங்களா. இந்த டி ஓவர் ஹேங்கோட இருக்கும் இதில் 3' எண்டில். ஓகேங்களா. டி ஓவர் ஹேங் இருக்கும். அந்த வெக்டர் வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஆம்பிளிஃபை பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரூஃப் ரீடிங் பாலிமரேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிமரேஸ் என்னென்னா அக்குப்ரைம் அப்படிங்கிற ஒரு பாலிமரேஸு, ப்ரூஃப் ரீடிங் பாலிமரேஸ், இந்த மாதிரி நிறைய பாலிமரேஸ் இருக்குது. ப்ரூஃப் ரீடிங் பாலிமரேஸ் இந்த மாதிரி பாலிமரேஸை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நார்மலாக டிஎன்ஏவை வந்து ஆம்பிளிஃபை பண்ணிக்கணும். பிசிஆர் மிஷினில் வச்சு நீங்கள் வந்து ஆம்பிளிஃபை பண்ணிக்கணும், ப்ராப்பர் ப்ரைமர் இதெல்லாம் போட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரோட்டோக்கால் பார்ப்போம் கம்மிங் இதில். ஓகேங்களா. எப்படி பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ரைமர் டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஆம்பிளிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஏ வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஆம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த ப்ரூஃப் ரீடிங் பாலிமரேஸ் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏ ஓவர்ஹேங்லாம் இருக்காது. இந்த ஏ ஓவர்ஹேங் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டேக் டிஎன்ஏ பாலிமரேஸ், நார்மல் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ், டேக் டிஎன்ஏ பாலிமரேஸ். அதுக்கு வந்து 5' to 3' வந்து ப்ரூஃப் ரீடிங் ஆக்டிவிட்டி வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பியூரிஃபைடு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு டேக் டிஎன்ஏ பாலிமரேஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டிஏடிபி, மற்ற நியூக்ளியோடைட்லாம் ஆட் பண்ணக்கூடாது, டிஏடிபி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 72 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த ஏ ஓவர்ஹேங் ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா. இந்த ஏ ஓவர்ஹேங் ஆட் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து டிஎன்ஏ லைகேஸ் போட்டு நீங்கள் லைகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைகேட் ஆகிக்கும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஓகே. செல்ஸுக்கு DH5 ஆல்ஃபா ஆர் JM109 ஈக்குவலி செல்ஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காலனியை வந்து ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேயும் அதே ப்ரோட்டோக்கால் தான். அதில் லேக்கேஜட் ஜீன் இருக்கும். உங்களுக்கு வந்து லேக்கேஜட் ஜீனில் வந்து செல்ஃப் அனிலிங் ஆகிருந்தா, செல்ஃப் லைகேஷன் ஆகிருந்தா, சாரி அனிலிங் கிடையாது, செல்ஃப் லைகேஷன் ஆகிருந்தால் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் காலனியும், நார்மலாக வந்து உங்களுக்கு இன்சர்ட் உள்ளே போயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் காலனிஸும் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்து ஃபர்தர் ஸ்டடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் நார்மல் குளோனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு போயிட்டீங்கன்னாவே பெட் வெக்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா. ஸோ பெட்டில் நிறைய டைப் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பெட் வெக்டரை வந்து எந்த கம்பெனி செல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவோஜென் அப்படிங்கிற கம்பெனி வந்து அதை செல் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த பெட் வெக்டரை பற்றி நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஓவர்வியூ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெட் வெக்டரை பற்றியும், அந்த பெட் வெக்டரோட எப்படி பெட் வெக்டரை நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்த வெக்டரை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து நல்லாயிருக்கும், அதுக்கு என்ன மாதிரி செல்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷனுக்கு செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூவை குளோனிங்க்கு செலக்ட் பண்ணுறத வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்ப்போம்.